ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மி. டுடே டின்னர் வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் கொத்து ஆர் பன்னீர் பூச்சின்னு பேர் வச்சுக்கலாம். என்னுடைய கைண்ட் ஆஃப் பன்னீர் கொத்து இது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இவங்க தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணும்போது ஒரு குட்டி ரேண்டம் டாக் உங்களோட. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் கோவம் வரும்போது என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு செலிப்ரிட்டி கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கொஷின் கேட்டாங்க. இந்த உலகத்தில் கோவப்படும் போது அப்பா அம்மா யாராக வேணா இருக்கட்டும், ரொம்ப நெருக்கமானவங்க இருக்கட்டும், சென்ஸோட யாராவது பேசியிருக்காங்களா, அறிவாக யாராவது பேசியிருக்காங்களா, இல்லை கண்மூடித்தனமாக கோவப்படுவாங்க, இல்லை திட்டுவாங்க, இல்லை சண்டை போடுவாங்க. அப்புறம் கோவப்பட்டுட்டு வேணால் நம்ம ஃபீல் பண்ணுவோம், சரி நம்ம பேசுனது தப்பு தான், அப்படி பேசியிருக்க தேவையில்ல அப்படின்னு ஒரு கில்ட்டி இருக்கும். அதுக்கு நம்ம பேசாமல் அந்த மொமெண்ட்டில் அமைதியாக போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். நமக்கு நல்லது, ரொம்ப ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லது இல்லையோ நம்ம ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண தான் முடியல. அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நினைக்கிறேன். அந்த மொமெண்ட்டில் நம்ம எவ்வளோ தான் அமைதியாக போனாலும் எப்படியாவது கோவம் வந்துடுது. அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு நல்லது. ஸோ இதை பார்த்ததுலேருந்து கோவப்படக்கூடாது, நம்ம அமைதியாக போகணும் அப்படின்னு எப்பயுமே நினைக்கிறது தான். கோவப்பட்டுட்ட பிறகு கில்ட்டியாக ஆகும். ஐயோ நம்ம கோவப்படாமல் இருந்திருக்கலாம், கில்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இது காடு படைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷனோடையே படைச்சிட்டாரு நம்மளை. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் கோவம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுவேன். ஆனால் கெட்ட பழக்கம் தான் அது. அப்படி இல்லைன்னா ட்ராமாஸ் பார்ப்பேன். இந்த கொரியன் ட்ராமாஸ், சைனீஸ் ட்ராமாஸ் அதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலாக இந்த நார்மலாக சீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். கொரியன் ட்ராமாஸ், அந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் எது ஹார்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவேன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, கோவப்படாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.